வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை இவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். ஒரு அசுர பலத்தோடு, தனித்தன்மையான ஒரு பலத்தோடு விஜயை வளரவிடக் கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் காலையிலே செபிகளில் சொல்லும் பொழுது, எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லை. 6 மாத காலம் அவரை நாங்கள் எந்த தொல்லையும் செய்ய விட மாட்டோம். எந்த தொல்லையும் நாங்கள் செய்ய மாட்டோம். அவர் எப்போதும் போல ஆட்சியை நடத்தலாம் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார்கள். தற்பொழுது அதிமுக காரர்கள் ஒரு முயற்சி செய்து, அதாவது 3வது இடத்துக்கு வந்து அதிமுக. முதலிடம் விஜய். விஜய் பெற்ற வாக்குகள் 107. திமுக பெற்ற வாக்குகள் 59 கூட்டல் 14. அதிமுக பெற்ற வாக்குகள் 47 கூட்டல் 6. அப்ப 53, 108, 73, 53. 108, 73, 53. 53 இடங்கள் 53 இடங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ள அதிமுக காரர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி உரிமை, எங்களுக்கு ஆட்சி அமைக்கின்ற உரிமையை கோருகின்ற செயல்பாடுகள் நடந்து வருவதாகவும் செய்திகள் உள்ளன. திமுக செல்லவில்லை. முதலிடத்தை பெற்ற விஜய் 2 தடவை சந்தித்தும் இதுவரையில் அவரை ஆட்சி அமைக்கின்ற, அந்த ஆட்சி அமைக்கும் உரிமை கோருகின்ற அந்த வாய்ப்பை தந்து சட்டமன்றத்திலே உங்களை பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லாத ஆளுநர் ஒருவேளை 3வது இடத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிப்பாரோ என்ற ஐயப்பாடும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உள்ளது.